தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பாஜக இன்னும் 100 ஆண்டுகள் வந்தாலும் தமிழகத்தில் ஒரு பிரதான கட்சியாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப மறுபடியும் அண்ணாமலையை பாஜக தலைவரை போட்டா கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா மீண்டும் அதே வாய்ப்பு இல்லை. சீசன் முடிச்சு ஒன்ஸ் ஒரு மாயை இருக்கிற மாதிரி தாங்க. குருமூர்த்தி ஒண்ணு தூக்காத தண்டம். இப்படிப்பட்ட ஆட்களுடைய ஆலோசனை கேட்டா அமித்ஷா விளங்க தான் போவார். நக்கிரன் பிரகாஷிடமும் அதுக்கிட்ட சவுக் சங்கரிடமும் பணம் கொடுத்து அண்ணாமலையை டேமேஜ் பண்ற விஷயம் டெல்லியில அவனுக்கு கூட ஒரு மண்ணு கொடுக்கல. முழுக்க இவர்கள் தான் அண்ணாமலை மீதான தவறான ஒரு குற்றச்சாட்டையும் கெட்டபுராக்கணும் வாக்குகள் போயிடக்கூடாது, அந்த வாக்கு அண்ணாமலைக்கு ஆதரவை குறைக்கப்படும் நோக்கத்திற்காக செய்யப்பட்ட சதிகளை ஒழிய எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றார்? என் கை மம்முட்டி பிடிச்ச கை, விவசாயி தாண்டி எனக்கு வேற எதுவும் தெரியாது, விவசாய மக்களாக நான் வாழ்ந்திருக்கிறேன், விவசாயம் வந்திருக்கிறேன், விவசாயம் மட்டும் சொல்கிறார் எடப்பாடி அவர்கள். ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் கல்லாயிட்டப்பட்டு பினாமிகள் 1,00,000 கோடி ரூபாய்க்கு பினாமிகள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இவர் உத்தம புத்திரரா? வேலுமணி அடிக்காத படமா? 3 லட்சம் கோடி அடிச்சிருக்காரு வேலுமணி. பினாமி லிஸ்ட் நான் கொடுக்குறேன். பினாமி ஆக்ட்ல விட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் பினாமி லிஸ்ட் கொடுக்குறேன். ரெண்டு திராவிடர்களும் பாஜக அடிமைகள், 2 பேருமே மறைமுக அண்டர்ஸ்டாண்ட் இருக்காங்க. இதுல இந்த மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? சோ பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீல்டு பாலிடிக்ஸ் இல்லாம மீடியா பாலிடிக்ஸ் மட்டும் தான் இருக்கு. பேட்டி பத்திரிகை செய்தி பாலிடிக்ஸ் தான் போயிட்டு இருக்க ஒழிய கள அரசியலுக்கான மக்களுக்கான பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லுகிற, களத்தில் சென்று அந்த களத்தில் பிரச்சனை பாதிக்கப்படுற மக்களுக்காக குரல் கொடுக்கிற தலைவர்கள் குறைந்து விட்டார்கள். அண்ணாமலை இன்னும் சில தவறுகளை திருத்திக் கொண்டால் நிச்சயமாக காமராஜரை கக்கனை போல ஒரு நல்ல ஒரு மனிதராக மக்கள் இயக்கக்கூடிய தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கக்கன் காமராஜரோட ஒப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். உண்மைதாங்க. அண்ணாமலை, தினகரன், அன்புமணி ராமதாஸ் மற்ற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு பாஜக கூட்டணி வைக்காமல் தமிழகத்தில் திராவிடத்துக்கு எதிர்ப்பான ஒரு அணி உருவாக்கினா நிச்சயமாக 31 திருநாவுக்கரசு நாவுக்கரசு சொல்கிறேன் சிஎம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு முதலாக கார் வாங்கி கொடுத்தா நயனார் நாகேந்திரன் தான். ஸோ ஜெயலலிதா ஜெயலலிதாவே வாங்கி கொடுத்தா எவ்வளோ பெரிய ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கம். கொஞ்ச நாள் அமைதியா இருந்தீங்க, என்ன காரணம்? கொஞ்ச நாள் இடைவெளி விட்டது. தமிழ்நாட்டு அரசியலவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கான அரசியல் இங்கே இல்லை, மண்ணிற்கான அரசியல் இல்லை. எல்லாமே தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய சுதந்திரத்திற்காக அரசியல் செய்து கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சொல்ல இதை பற்றி பேசி நம்முடைய நேரமும் டைமும் விரைவாகும். அது நடிப்பு நீண்ட நாள் நீங்கள் கேட்டதுக்கு அன்பு தம்பிக்காக இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இன்றைய அரசியலை பற்றி என்னன்னாலும் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். சமகால அரசியலில் தாவேகா, அதிமுக, திமுக அப்படின்னு பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும், காங்கிரஸ் தாவேகா கூட வந்துடும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும், அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இல்லாத பிறகு தமிழக அரசியல் களத்தில் ஒரு 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 விஷயம், ஒரு தேக்க நிலை இருக்குது அப்படின்னே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நெருங்கிய வட்டாரங்களில் பேசுகிறப்ப அண்ணாமலை கட்சி தொடங்குறாருன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு பாஜக வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. என்ன சூழல் இருக்குது? அண்ணாமலை கட்சி தொடங்க வேண்டுமா கூடாதா? நான் 2 வகையாக பார்க்குறேன். விமர்சகர்கள் பேசுவது போல் நான் பேச விரும்பல. பாஜக என்ற இயக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு லெட்டர் பேட் கட்சியாக இருக்கிறது. ஒரு எல்லா கட்சிகளும் ஒரு நிர்வாகிகள் பட்டியலாம் அறிவிப்பாங்க. இன்னைக்கு புதிய தேவைக்க கூட கட்சியினுடைய நிர்வாகிகள் பட்டியல் கூட அறிவிப்பாங்க. லெட்டர் பேடில் மாநில நிர்வாகின்னு சொல்லப்படுற ஒரே கட்சி பாஜக கட்சி மட்டும்தான். தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பாஜக இன்னும் 100 ஆண்டுகள் வந்தாலும் தமிழகத்தில் ஒரு பிரதான கட்சியாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பிராந்திய கட்சிகளுக்கு தான் தமிழகத்தில் வாய்ப்பு இருக்கிற ஒழிய தேசிய கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு அண்ணாமலை என்ற ஒரு மனிதரை எப்போது அந்த பொறுப்பு விடுவிக்கப்பட்டதோ அன்றே முடித்து வைக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் ஒழிய இனி வருங்காலத்துக்கு பாஜக இந்த தேசிய சித்தாந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா சில விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது, கட்சிக்காரர் தெரியாது. அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலர் கேசவநாகம் என்ற நபர் ஒரு மலையாளத்தை சேர்ந்தவர். அவர் தமிழ்நாட்டில் பேசுறதெல்லாம் எடுபடலை. இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்கள், இன்றைக்கு புதிய சிந்தனையாளர்கள், டிஜிட்டல் பாலிடிக்ஸை விரும்பக்கூடிய நபர்கள், இப்படி பல்வேறு விதமான தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு கட்சி ஒரு தலைவர் கட்டுப்பாடு இருக்கணும். பிராந்திய கட்சிகளுடைய தலைவர் கட்டுப்பாடு, திமுக ஸ்டாலினுடைய கட்டுப்பாடு, எடப்பாடி அவர்கள் அவருடைய கட்டுப்பாடு, இப்படி ஒவ்வொருத்தரும் அவருடைய கட்டுப்பாடு இருக்கிற கட்சியாகத்தான் தமிழகத்தில் ஜொலித்துக் கொண்டு இருக்கிறார். தாவேக கூட அப்படித்தான். ஸோ அப்படி இருக்கிற போது இங்கே ஒரு தேசிய கட்சின்ற போது அண்ணாமலை வந்ததால ஒரு சான்ஸ் உருவாச்சு.
இப்ப மறுபடியும் அண்ணாமலையை பாஜக தலைவரை போட்டா கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா மீண்டும் அதே வாய்ப்பு இல்லை, சீசன் முடிச்சு ஒன்ஸ் ஒரு அந்த ஒரு மாயை இருக்கிற வரை தாங்க, ஒரு ஒரு தோற்றம் உருவாகிற வரை தான். அந்த தோற்றம் மறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் தோற்றம் உருவானா ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு தமிழகத்தை பொறுத்த நிரந்தரமான ஒரு கட்சி தலைவர் தான் நாட்டுக்கு தேவை. தேசியத்தின் பார்வையில் மோடி அமித்ஷாவுடைய இது தமிழகத்தில் பலிக்காது. வேணா வடநாட்டிலேயோ வேறு மாநிலத்திலேயோ படிக்கலாம் ஒழிய தமிழக அரசியல் என்பது வேறு, அவர்கள் பார்வை என்பது வேறு. குருமூர்த்தியை போன்ற ஷோ வந்து மிகச்சிறந்தவர், ஆகச்சிறந்த அறிவாளி. குருமூர்த்தி வந்து ஒண்ணுத்துக்காத தண்டம். இப்படிப்பட்ட ஆட்களுடைய ஆலோசனை கேட்டா அமித்ஷா விளங்க தான் போவார். அவர் எப்படி சொல்றீங்க, எல்லா தலைவரும் அங்கதான் போய் பாக்குறாங்க. வேஸ்ட். ஏங்க ஒரு ஆடிட்டருக்கு போய் என்னங்க தெரியும்? இன்னும் ஆரியர்களுடைய கையில் போய் அரசியல் ஆலோசனை செய்யறாங்கன்னா அப்படின்னா அந்த கட்சி எவ்வளவு பெரிய மோசமான கட்சி இருக்குன்னு பாத்துங்க. ஒரு தமிழகத்திலே ஒரு ஆகச்சிறந்த கட்சியாக பார்ப்பனர் கட்சியாக இருந்த பாஜகவை இன்றைக்கு தமிழகத்தில் முருகனை போட்டு, ஒரு பட்டினத்தை சேர்ந்த ஒரு முருகனை போட்டு, அண்ணாமலையை போட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கியதை அடியோடு அழித்தார்கள் என்று சொன்னால் இதை விட வேற என்ன இருக்கு? இன்னொரு விஷயம் சோதரர், இன்னைக்கு பாஜக வந்து மாவட்ட தலைவர் ஒன்னுத்துக்கு தேராது. வேலூர் தசரன் எடுத்துங்க, 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா திமுக விலை போடுவார். இப்படி ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் ஒன்னுத்துக்கு டீ காசு வாங்கி கொடுக்க கூட நாட் ஏ பொலிட்டிஷியன். அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ தானே அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. இல்ல அவர் வந்து அதுல தலையிடணும் நான் பார்க்கப்படுறேன். ஸோ எல்லாமே இந்த கேச விநாயகம், இந்த சக்கரவர்த்தின்னு ஒரு விளங்காத ஒருத்தர், அவருக்கு வந்து சொந்த நாலேஜே கிடையாது. அவர்லாம் ஏதோ பிசினஸ் பார்த்து போகலாம், தண்டம் வேஸ்ட். அவர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு தேர்தல் பொறுப்பில் போட்டால் இப்படி தான் விளங்கும். ஒரு கட்டமைப்புக்கான எதிரணிகளை வீழ்த்தக்கூடிய கட்டமைப்பு கொண்ட இயக்கம் பாஜக அல்ல. மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள், அங்கே இருக்கிற துறைகள், கலாச்சாரத்துறை, அந்த துறை, இதெல்லாம் பாலிடிக்ஸ் ஒத்துறாது. தமிழக அரசு என்பது இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக மற்ற திராவிட இயக்கங்கள் எப்படி இன்னைக்கு தாவே கூட எப்படி போச்சோ அந்த மாதிரி வந்து ஒரு மாநில செயலாளர், ஒரு கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், தலைமைச் செயலாளர், தலைவர், பொதுச் செயலாளர்னா உருப்படும். இது வந்து தலைவர் வந்து வேலைக்கார மாதிரி, பிஜேபி என்பது ஒரு ஏஜென்ட் மாதிரி தான், டம்மி. அதனால தான் அடிக்கடி அண்ணாமலை வெங்காயம் உரிச்சா ஒன்றும் இல்லைன்னு சொல்றது காரணம் தான் நான் நினைக்கிறேன். திமுக சொன்னாரு, கடைசியில் அது பாஜகவே பொருத்தமா இருக்கும், பொருத்தமா இருக்கு. அது தலைவர் பதவி ஒன்றும் பெருசான பதவி கிடையாது. ஏன்னா அமைப்பு செயலாளர் தான் அந்த கட்சியினுடைய உயிர் நாடி. அப்படி இருக்கிற போது அந்த கேசவநாயகம் அவர்கள் தமிழகத்தை முழுக்க போடப்பட்ட அணிகள் அத்தனையும் வேஸ்ட், ஒன்றும் தரமான ஆட்கள்லாம் கிடையாது. ஏன்னா அந்த அணிகள் யாரெல்லாம் போட்டால் நிர்வாகி பட்டியலை விளக்கத்திற்கு கூட நான் தயாராக இருக்கேன், ஒன்றுத்துக்கும் தராது. அதை விட இப்போ சங்கமம் சொல்லி சொன்னாங்க, அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அந்த நடத்த வேண்டிய நிகழ்வு வேற மாதிரி நடத்திருக்கணும். அந்த நிகழ்வுக்கு நிர்வாகிகள் தான் சென்றிருக்கணும். சில இடத்துல வந்து நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் 30 பேர் பெண்களோ ஆண்களோ கூட்டிட்டு அந்த பொதுக்கூட்டத்துக்கும் பேரணிக்கும் மாநாடுக்கு போவது போல அந்த நிகழ்ச்சி கூட்டு போனாங்க. அணியுடைய நிர்வாகிகளே அல்ல. 15,000 பேர் பார்த்து 3,500 பேர் தான் வந்திருக்காங்க. அங்க அண்ணாமலையுடைய தட்டியே அங்க வைக்கல, கேடி ராகவனுடைய தட்டி வச்சிருக்காங்க. அப்படின்ற போது அண்ணாமலை அங்க அரசியல் செய்வதற்கான ஒரு முகாந்திரம் எதுவும் இல்லை நான் பார்க்க போறேன். ஏன்னா அங்க கேடி ராகவன் அனைத்து அணிகளும் வந்தாச்சு, முடிச்சுரா போகுமா? அதுக்கடுத்து அங்க இருக்கிற நயனார் பாலாஜி வந்து நக்கிரன் பிரகாஷிடமோ அதுக்கிட்ட சவுக் சங்கரிடமோ பணம் கொடுத்து அண்ணாமலை டேமேஜ் பண்ற விஷயம் டெல்லியில அவனுக்கு ஒரு மண்ணு கொடுக்கல. முழுக்க முழுக்க இவர்கள் தான் அண்ணாமலை மீதான தவறான ஒரு குற்றச்சாட்டையும் கெட்ட வாக்குகள் வந்து போயிடக்கூடாது, அந்த வாக்கு அண்ணாமலைக்கு ஆதரவை குறைக்கப்படும் நோக்கத்திற்காக செய்யப்பட்ட சதிகளை ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலை எந்த விதமான ஒரு கையூட்டோ எந்த ஒரு தவறும் செய்யப்பட நபராகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி நீங்க சொல்றீங்க, டாக்குமெண்ட்டே வெளியே கூப்பிட்டு காட்டுறாங்க, 9 கோடி ரூபாயில ஒரு தனி வில்லாவும் 9 கோடி அப்படிங்கிறாங்க. எத்தனை ஏக்கர்ல இருக்கு அப்படின்னு டாக்குமெண்டோட வெளியே பொது வெளியில வந்து இருக்கு. அதாவது அவர் ஒரு எம்பிஏ படித்த ஒரு மாணவர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎம்ல வந்து படித்தவர். ஒரு பிஸ்னஸ் என்னன்னு தெரியும். ஒரு தேசிய கட்சியில் ஒரு பேன் இண்டியா லீடர், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக உருவானவர். உலகம் முழுக்க அவரை ஏற்றுக்கொள்ள பார்வையில் இருக்கிற போது அவர் பேசனா கொடுக்கறதுக்கு 1008 பேர் இருக்கா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இஸ் பிஸ்னஸ் அப்படியே பார்க்கணும். அப்படி பார்க்குற போது அவர் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராகவோ இல்லை ஒரு எதுவுமே இல்லாத ஒருவர் எப்படி கைவிட்டு பெற முடியும்? ஸோ இவர்கள் திட்டமிட்டு அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும், அவர் வளர்ச்சியை கெடுக்கும் நோக்கத்திற்காக சொல்லப்படுவதைய ஒரு இளைஞர் வளர்ந்து வரக்கூடாது, இயற்கையாக ஒரு வலுவுறதை தடுக்க வேண்டும் நோக்கத்திற்காக செய்யப்படுற சதியை நான் பார்க்குறேன். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அடிக்காத பணமா 800 திரையரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. 800 திரையரங்கம் வித்துட்டு இருக்காங்க சினிமாவை. மதுபான டாஸ்மார்க்ல மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் கையூட்டு பெறப்படுறாங்க. கிட்டத்தட்ட 2010 கலைஞர் ஆட்சி இருந்த போது 11 மதுபானங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தான் மதுஆலை தொடங்கணும், வேற்றுமாற்று மதுஆலைகள் தொடங்கப்படக்கூடாது, வேற்றுமாற்று மதுகளை விற்கப்படாதுன்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டு 11 மதுபானங்களும் பாலாஜி கர்ல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா எஸ்என்ஜில இருந்து மொத்தமும் திமுக சம்பந்தப்பட்ட ஆட்களுடைய இது கிட்டத்தட்ட மதுவில் மட்டுமே 50,000 கோடி கிரஸ்ல அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சுருட்டுகின்ற பல லட்சம் கோடிகளை சுருட்டுகின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. அதை விட ஒரு விஷயம், இங்க எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றார், என் கை மம்முட்டி பிடிச்ச கை, விவசாயி தாண்டி எனக்கு வேற எதுவும் தெரியாது, விவசாய மக்களாக நான் வாழ்ந்திருக்கிறேன், விவசாயம் வந்திருக்கிறேன், விவசாயம் மட்டும் தருகிறார். எடப்பாடி அவர்கள் ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் கல்லாயிட்டப்பட்டு பினாமிகள் 1,00,000 கோடி ரூபாய்க்கு பினாமிகள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இவர் உத்தம புத்திரரா?
அவர்கள் கைவிட்டு பெறவில்லையா? இப்ப பாஜக இருக்கிற முருகன் திருநெல்வேலியில் இருக்க ஜிஎஸ்டி மட்டுமே 209 கோடி ரூபாய் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைல் வாங்கியிருக்காரு. முருகன் ஏகப்பட்ட சொத்துக்கள் நடிகை பேரில் வாங்கப்பட்ட ஒரு நபர். இவர் இந்த பொன்னார் இருக்காரு, பொன்னாருக்கு வந்து சேர்த்துப்பட்ட 2 வீடு மெட்ராஸ் இருக்கு. வானதி சீனிவாசுக்கு மலபார் கோல்டுல வந்து பிசினஸ் இன்வெஸ்டர் எல்லாருமே நீங்க சொல்ற முடிச்சிருங்க. வானதி எம்எல்ஏ, மினிஸ்டர் பொன்னார் மினிஸ்டர், இப்படி ஒட்டுமொத்த பேரும் வந்து சம்பாதிக்கப்பட்ட பொறுப்பில் இருந்தாங்க. இவர் எந்த பொறுப்புல ஒரு மாநில தலைவராக அரசியல் ஒரு காவல்துறை அதிகாரியா உருவெடுத்து அரசியல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டடி பண்ணி புரிஞ்சுக்கவே டைம் 1 year 2 year ஆச்சு. அதுக்கடுத்து தன்னை பர்ஃபார்ம் பண்றதுக்காகி எம்பி எலெக்ஷன்ல வந்து ஒழுங்கா வேலை பார்த்தவே 30% வந்துக்கும், குறைஞ்சபட்சம் 26% ஓட்டு இருக்கும். தேர்தல் அரசியல் வந்து எல்லா பேரும் காசு வாங்கிட்டு சமாளிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கடன் அடிச்சிருக்காங்க, எவ்வளவு ரூபாய் வந்திருக்குது அப்படின்னு வரைக்கும் நான் பட்டியல் சொல்ல முடியும். சோ பாஜக ஒட்டுமொத்த நபர்களும் அந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து அறுவடை செஞ்சுட்டாங்களே. ஒரு ராமலிங்கன்னு ஒருத்தர் நாமக்கல்ல சோறு கட்டிட்டு வா பிரச்சாரம் பண்ண சொன்னா எந்த பைத்தியக்காரன் வருவான்? ஸோ இப்படியேப்பட்ட ஒரு கேண்டிடேட் பேரா சீனிவாசன் எவ்வளவு இது பண்ணார், அதுக்கு எல்லாருமே பட்டியல் சொல்லுவாங்க. அஸ்வத்தாமன் A to Z எல்லாரும் சொல்ல போனா அத்தனை பேரும் எம்பி எலெக்ஷன் வச்சு வருமானம் ஈட்டிட்டாங்க ஒழிய எவர் ஒருவரும் சீரியஸாவே தேர்தலை மாதிரி கண்டஸ்ட் பண்ணல. அது அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்க போதே 26% ஓட்டுகளை வாங்கினாங்க. பாஜக 11.27% வாங்குச்சு சொன்னா முழுமையான தேர்தல் அண்ணாமலைக்கு ஒத்துழைப்பு நிச்சயமா 30% அவர் சாதிச்சிருப்பாரு. அவர் கைகளை ஒடுக்கப்பட்டு பாஜக சேர்ந்த நபர்கள். அப்படி இருக்க போது அந்த கட்சியில் பாஜகவில் பயணுவதற்கான எந்த வித முகாந்திரங்களும் சொல்ல போறேன். ஏன்னா வானதி ஒரு பக்கம், கேசவ நாயக் ஒரு பக்கம், நயினார் பாலாஜியும் நயினார் நாகேந்திரன் எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான நபரிடம் சொல்கிறார், டெல்லியிலிருந்து எனக்கு பல செய்திகள் வருது, அதை பட்டங்களை அதிர்ச்சி அடைஞ்சு விட்டோம், அண்ணாமலைக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லி பத்திரிகையில பேட்டி தான் கொடுக்கல. ஒட்டுமொத்தம் அண்ணாமலை மீதான எதிர்கருத்துக்களை மறைமுகமாக உள்குத்து வேலை செய்கிறது நயினார் செய்து கொண்டிருக்காரு. யார் வெளியிட்டது அதெல்லாம் கேட்கிறேன். அந்த ஆதாரத்தெல்லாம் இவ்வளவு நயினார் பாலாஜி வேற ஒன்றும் கிடையாது. நயினார் பாலாஜி சவுக் சங்கர்கிட்ட கொடுத்து அதுக்கடுத்து பிறகு நக்கீர் பிரகாஷ் கொடுத்து இதெல்லாம் வந்து செட்டப். ஒரு ஆளுங்கட்சிக்குள்ளே வந்து ஒருத்தர் டேமேஜ் பண்றது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். அப்படி இருக்கிற போது இதெல்லாம் ஒரு அசிங்கம். என்ன சொல்றேன், வேலுமணி அடிக்காத படமா? 3 லட்சம் கோடி அடிச்சிருக்காரு வேலுமணி. பினாமி லிஸ்ட் நான் கொடுக்குறேன். பினாமி ஆக்ட்ல விட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் பினாமி லிஸ்ட் கொடுக்குறேன். யாரும் உங்க உத்தமம் கிடையாது. அப்படின்ற போது ஒரு சாதாரண சாமானியன் ஒரு ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வரணும். 2 திராவிடர்களுக்கு மத்தியில், அதிமுக திமுக மத்தியில் ஊழலற்ற ஆட்சி, மண்ணுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, ஒரு தமிழை காப்பாற்றுகின்ற ஆட்சி என்ற தேசிய சித்தாந்தத்தையோடு இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாஜக தலைவராக பிடிக்கல. அதனால உள்ளடி வேலை செஞ்சு முடிச்சாங்க. பிடிக்கல, உள்ளடி வேலை செய்யறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படிப்பட்ட அண்ணாமலையை தீவிரமா டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லி வெளியிட்டார், எல்லாம் பண்ணார். திமுக கூட அவருக்கு எதிராக செயல்படல, அதிமுகவும் செயல்படல. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய வேறு யாரும் சின்ன சின்ன கட்சிகள் கூட அவர் கடுமையா விமர்சிச்சிருக்காரு, அவங்களும் யாரும் செய்யல. ஆனா பாஜகவே அவர் பயணித்த கட்சியிலேயே இதை பண்ண வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுதுன்னு கேட்கிறேன். அது வந்து அவருடைய வளர்ச்சி பொறுக்காம செய்யறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிற கட்டமைப்புகள் வந்து சரியில்லை பிரதர். மாநில நிர்வாகிகள் கட்டமைப்பு சரியில்லை. ஒரு தலைவருக்காவது 10,000 ஓட்டு இருக்கிறதா கிடையாது. ஸோ அதில் பயணிக்கிறதும் அண்ணாமலை தற்கொலை செய்யறதும் ஒன்று. ஏன்னா அந்த கட்சி விளங்காத கட்சி. தமிழ்நாட்டில் உருப்படியே உருப்படாது, என்னைக்கு உருப்படாது. நான் சில காலம் அண்ணாமலை கூட ஆதரவு கூட நான் பேசினேன். உண்மையிலேயே வளர்ந்தது ஏன்டா இந்த மாதிரி காங்கிரஸோட பெரிய ஃப்ராடு கட்சினா பாஜக கட்சி தான். ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான கட்சி. அப்படியேப்பட்ட கட்சியில் அண்ணாமலை பயணித்து ஒரு புதுமையான அரசியலை இங்கே கொடுக்குறாருன்னா அதுவே பெரிய விஷயம் தான். அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபைல் ஒன்று சொன்னீங்களே, அதுக்கு நான் வரேன். அவர் ஒரு மாநில தலைவராக தமிழகத்தில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது, அராஜகம் நடைபெற்று இருக்கிறது. அரசாங்கம் வைத்து கையூட்டு பெறப்படுறார்கள், கையூட்டு பெற்று பினாமிக்கல் சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு சொத்துக்கள் போட்டு சட்ட மாப்பிளன்ற மாதிரி இது என்னது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலியான அரசியலை செய்து கொண்டு இருக்கிற இந்த அரசியல் முகத்திரையை மக்களிடம் போட்டு நோக்கத்திற்காக எடுத்து அண்ணாமலை செஞ்சார், ரைட் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இடியில் இன்னும் வந்து முழுமையான உங்களுக்கு அதிகாரம் என்ன சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இடி வந்து இங்க தமிழ்நாட்டை வச்சு இதுவரை ஒரு ஆவணம் ஒருத்தர அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்களா? கிடையாது. சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அரசு துறை இயந்திரம். அரசு இருக்கிறப்போ அமித்ஷாவுடைய சன் சபரீசன் 2 பேரும் சேர்ந்து உறவாடி பிசினஸ் செய்து கொண்டிருக்கிற போது எப்படி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க நினைக்கிறீங்க? சரி, உதயநிதி மேட்டர் ஏன் அரெஸ்ட் பண்ணாம போயிறாங்க? எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங். திராவிடர்கள் 2 திராவிடர்களும் பாஜக அடிமைகள் 2 பேருமே மறைமுக அண்டர்ஸ்டாண்ட் இருக்காங்க. இதுல இந்த மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? சொல்லதான் முடியும். அதிகாரத்துக்கு இருப்போம் அதை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? மத்திய அரசு. மத்திய அரசு எடுத்தாங்களா? இல்ல. அப்புறம் என்ன? சோ என்ன சொல்றேன்னா, ஒரு தலைவரா அவ்வளவுதான் பதிவு பண்ண முடியும். அவர் ஒரு ஆட்சி கூட உள்துறை அமைச்சராகவோ இல்ல வந்து சட்டம் தன் கையில் இருக்கோ, நீதித்துறையில் இருக்கிற நிர்மலா சீதாராமன் கையில் இருந்தா கூட ரைட்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்லாத ஒரு நபர் ஒரு மாநில ஏஜென்ட்டாக, தேசிய கட்சி ஏஜென்ட்டாக இருந்த போது அந்த கட்சிக்கு முழுமையா செஞ்சாதான் பார்க்கப்படுற முடிய. அப்படி இருக்கிற போது அண்ணாமலைக்கான முகாந்திரம் அந்த கட்சியில் பயணித்தால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து தமிழகத்தில் மாற்றம் கொண்டு டெல்லியில போய் நேஷனல் லீடராக உட்கார்ந்து தேசிய பொச்சராகி எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பொல்யூஷன் 408 டிகிரி பொல்யூஷன். இவர் தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு கர்நாடகாவில் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து அண்ணா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவர் தான் முதல்வர் கேண்டிடேட். தெரியாம போய் ரஜினிகாந்த் பரிந்துரை பண்ணி அதில் போய் மாட்டிட்டார், பிஜேபியில் மாட்டிட்டால. இப்போ என்னன்னா அவர் அந்த கட்சியில் மெண்ட முழங்க முடியாது இருப்பதை நான் பார்க்க போகிறேன். ஏன்னா அவர் பேட்டியை சொல்கிற போது சில விஷயங்களை சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளே புலம்புன்ற போது அவ்வளவு மனக்குமலோடு ஒரு மனிதன் பயணித்துக் கொண்டிருக்காருன்னா சைவ தொண்டர்கள் எவ்வளோ ப்ரொடக்ட் செய்யும். இன்னைக்கு
தமிழக அரசியலில் சிந்தனையும் செயலும் அறிவும் மிக்க தலைவர் கலைஞர். நான் கலைஞரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்ட தலைவர். இன்னும் அதுக்கடுத்து நிகர் யாரும் இல்லை. அவங்க பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வேஸ்ட். அப்படி இருக்கிற போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சிந்தனையும் செயலும் அறிவும் இருக்கிற மூன்றும் இருக்கிற ஒரு தலைவர் கலைஞர்கிட்ட பேச்சாற்றல், சிந்தனை, செயல், எழுத்தாற்றல், கவிநடை, திரைக்கதை வசனம், இப்படி அனைத்து துறையும் உழந்ததற்காக தான் 1946ஆம் ஆண்டு தூக்கு விடை நடத்தை எழுதி நடத்துக்கு தான் பட்டுக்கோட்டை அலைவர்களும் எம்மர்களும் கலைஞர் பட்டத்தை சூட்டினாங்க. அதுபோல இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக மண்ணின் மைந்தனாக இந்த தமிழகம் முழுக்க சுற்றுகத்தில் மக்கள் தலைவராக அண்ணாமலை பார்க்கப்படுறாங்க. ஸோ அண்ணாமலை பார்க்கிற போது நான் நிஜத்தில் சொல்றேன், கக்கனாக கண்ணில் பார்ப்பதும் கன்னத்தில் காமராஜரை பார்ப்பது போல இருக்கிறது. ஏன்னு சொன்னா ஒரு கரைப்படையாத கை, கரைப்படையாமல் மக்களுக்கு மாற்றம் கொடுக்கின்ற ஒரு நபராக இருக்கிறான் நான் பார்க்க போறேன். பெருமைக்காக சொல்ல, தமிழகத்தில் உதய ஸ்டாலின் அப்பா புள்ள வாரிசு. 1969 ஒரு திராவிட இயக்கம் அண்ணா அவர்கள் சிறந்தவர், அண்ணா அவர்களை பாராட்டணும். ஆனா ஒரு குடும்பத்து கையில் மாட்டிக்கிட்டு 69 இன்னைக்கு வரையும் குடும்பத்தின் கையில் கட்சி மாற்றம் செய்து எவ்வளவு பெரிய கரப்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் மூன்றும் நடத்துகின்ற ஒரு மகத்தான ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு வாரிசு அரசியல், ஒரு குறும் அரசியல். 50 ஆண்டுகளா ஒருத்தன் தான் இருக்கணும். மன்னராட்சி, மாசத்தும் டாக்டர் சென்னாட்சன் எல்லாம் இருந்தபோது மாசத்தும் மன்ன தொழிலாளர்களையும் வன்னியர்களும் செஞ்சு மன்னராட்சி மக்காட்சி நோக்கத்தில் போராடினாங்க. அதுபோல தமிழகத்தில் இந்த குடும்ப ஆட்சி, திராவிடிய மாடல் ஆட்சி ஒழிக்கணும்னா இப்படிப்பட்ட ஆட்கள் புதுவிதமான இயக்கங்கள் தொடங்கினால் தமிழகத்துக்கு சிறப்பு மாற்றம் கொடுக்கின்ற வாய்ப்பு இப்ப இருக்குதான் நான் பார்க்கிறேன். வெற்றிடம் இப்ப இருக்குதுங்க. இதுதான் வெற்றிடம். எடப்பாடிக்குடைய அரசியல் வாழ்க்கை சமர்ப்பணம் முடிந்தது. இதுக்கு மேல வாய்ப்பே இல்ல. விஜய் வந்துட்டார், அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ண தான் விஜய் வந்துட்டார். விஜய் இல்ல பிரதர், விஜயும் இல்ல பிரதர். விஜய் எல்லாமே பொய்யா ஏமாந்திருக்கு. அன்பு சகோதரர்கள் மார்க்கெட்டிங் செய்கிற ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும், அன்பு தம்பி லயலாவில் வணிகத்துறை படிச்ச லாட்டரி மார்ட்டுடைய மருமகன் ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், 2 தம்பி பயல்களுக்கும் அடிப்படை நல்ல சாதாரண சாமானிய விவசாயத்து குடும்பத்திலிருந்து நானா படிச்சு நானா கஷ்டப்பட்டு வந்து நான் சொல்றது அரசியலை பத்தி இந்த ரத்தத்தில் ஊறியது, என் உடலில் ஊறியது, எண்ணத்தில் ஊறியது, இதயத்தில் ஊறியதா சொல்றதுன்னா இந்த அரசியல் ஒரு மாற்றத்துக்கான வெற்றிடம் உருவெடுத்திருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர்கள் விஜயா, அண்ணாமலையா, உதயநிதியா பார்க்கிற போது புதியவர்கள் வரவு கிட்டத்தட்ட 1,20,20 லட்சம் வாக்காளர்கள் 18 25 உள்ள வாக்காளர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வரான். அதுக்கடுத்து 40 46% ஓட்டு வராங்க. ஜென் எக்ஸ் ஜென் ஒய் ஓட்டுகள் வருது. சோ நான் செத்தாலே திமுக அதிமுக ஓட்டு போறவன் குறைவான ஓட்டு ஆயிட்டான். அந்த ஓட்டுகள் 1,20,00,000 ஓட்டு. அப்படி பார்க்கிற ஒரு சட்டமன்றத்தில் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது முடிவை செய்யக்கூடிய நபராக இளைஞர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறது மாத்தி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாற்றத்துக்கான வாக்காளர்கள் 10% இப்ப தாண்டி 20% வந்துருச்சு. 2 இயக்கங்களும் வேண்டாம், திராவிடம் அதிமுக வேண்டாம், மாற்றம் பண்ணக்கூடிய நபர்கள் இன்றைக்கு உருவெடுத்திருக்காங்க தமிழகத்தில் நான் பார்க்கப்படுறேன். அப்படி இருக்க 2 கட்சி ஒரே சேம் பேட்டர், சேம் திருடர்கள், வேற ஒன்றும் மாற்றம் இல்லை. எடப்பாடி ஒன்றும் உத்தமம் இல்லை, சேம் திருடிட்டு போக வேண்டியதானே. நீ அரசியல் தர மக்களுக்கான அரசியல் பண்றீங்க, நாட்டுக்கான அரசியல் உத்தமனா கைவிட்டு போறாது, உத்தமனா கிடையாது, எல்லாம் கைவிட்டு தான் பண்றீங்க. அப்புறம் நீ திருடவோ ஓபிஎஸ் சேம் திருடிட்டு போக வேண்டியதானே. அதுல என்ன மாற்றம் இருக்கு, என்ன தப்பு இருக்கு? அப்புறம் அதுக்கும் தயாரா இல்ல. சோ ஒரு மக்களுக்கு நல்ல செய்ய தயாரா இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லை, உண்மையிலே சிஸ்டம் சரியில்லை. சிஸ்டத்தையும் மக்களையும் கஞ்சாவையும் எகரைனையும் கொக்கைனையும் நடிகைகளோடும் கூத்தாடுகின்ற தலைவர்கள் நாட்டுக்கு தேவையில்லை. நாட்டை ஆளக்கூடியவர்கள் படித்தவனாகவும் நேர்மையானவனாகவும் இருக்கிற போது அதுக்கான ஒரு முகமாக தான் அண்ணாமலை நான் பார்க்கப்படுறேன் ஒழிய அவர் தெரியாமல் பாஜக மாட்டிக்கொண்டு தத்தரிக்க தான் பார்க்கப்படுறேன். ஏன்னா அவர் தொடங்கினா அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கிற போது 2020 தாக்கத்தை ஏற்படுத்துறோம் அல்ல, 2031 உதயநிதியா அண்ணாமலையா விஜயான்னு வருகிற போது நிச்சயமாக உதயநிதி அண்ணாமலையுடைய ஃபைட்டர் நிச்சயமா திமுகவை திராவிடர்கள் வீழ்த்துகின்ற சக்தியாக அண்ணாமலை 31 சிஎம் அவருக்கு வாய்ப்பு இருப்பதை நான் பார்க்க போறேன். ஏன்னா லயலா கல்லூரியில் வரலாற்று படித்தவர், ஆய்வை நான் மேற்கொண்டவன். தமிழகத்திலே ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என் குருநாதர் ராஜநாயகத்துக்கும் என்னை தாண்டி எவனுக்கும் தெரியாது. இங்க சர்வேன்னு சொல்ற அத்தனை பேருக்குமே ஒரு நாலேஜும் கிடையாது, தண்ட கர்மா முடிச்சோனுங்க. அப்படி இருக்கிற போது நான் அரசியலை உற்று நோக்கி பார்க்கிற போது இதனால பேசுறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இந்த அரசியல் ஒரு வெற்றிடம் இருப்பது நன்றாக தெரிகிறது, கண்ணுகளுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா உதயநிதியால தாக்குப்பிடி செய்ய முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1 ஆண்டுக்கு பிறகு முதலமைச்சருக்கு வாய்ப்பே இல்லை. நடக்க போகுது, நாளைக்கு நடக்கும், நீக்கே சொல்றேன். 26 27 நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். அப்படி இருக்கிற போது சிறந்த அண்ணாமலை சட்டமன்றத்துக்குள்ள போய் சென்று வெளியில் பேசுறது போல ஆவணத்தோடு புள்ளிவரத்தோடு சட்டமன்றத்தில் பேசினார்னா நிச்சயம் எடப்பாடிக்கு வயது மூப்பாகி விட்டது. அவருடைய பேச்சுக்கள் பிரேக் நியூஸே வரல, தாக்கத்தை ஏற்படுத்தல. கூட்டத்தை காசு கொடுத்து கேட்டால் கூட செயற்கை கூட்டம் கூட்டம் வரமாட்டேங்குது. ஸோ அப்படியேப்பட்ட சொல்ல 2 கட்சிகளும் கூட்டம் சேர்க்கப்படுறாங்க. செயற்கை போல இயற்கையா இல்லை. கலைஞர் பேசுற போது கூட ஒரு காலத்துல இயற்கை என் உயிரும் மேலான உடன்பிறப்பேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் கேட்பாங்க, அது வரையும் இருந்துட்டு போனாங்க. இப்போ டோட்டலா இல்ல, பேச்சுக்கலையே இல்லை, மக்களுக்கான அரசியல் இல்லை, மக்களுக்கான போராட்டங்களே இல்லை, தொழிலாளர்களுக்கான போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம், அரசுக்கு திட்டங்களுக்கு எதிர்ப்பான போராட்டம், இப்படி 4 மணி பொழுதுறோமோ அரசுக்கான எதிர்கருத்துக்களை பதிவிடுற போராட்டத்தை முன்வைக்கணும். அது இல்ல. கட்சி சின்னம் இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் இந்த இதுக்குள்ளேயே வட்டத்துக்குள்ளே ஓடுறாங்க. இந்த அரசை எதிர்ப்பு எத்தனை நிகழ்வுகள் செய்யப்பட்டிருக்காங்க.
கிடையாது. ஸோ பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பாலிடிக்ஸ் இல்லாமல் மீடியா பாலிடிக்ஸ் மட்டும் தான் இருக்கு. பேட்டி, பத்திரிகை, செய்தி பாலிடிக்ஸ் தான் போயிட்டு இருக்க ஒழிய கள அரசியலுக்கான மக்களுக்கான பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லுகிற, களத்தில் சென்று அந்த களத்தில் பிரச்சனை பாதிக்கப்படுற மக்களுக்காக குரல் கொடுக்கிற தலைவர்கள் குறைந்து விட்டாங்க. அப்படி பார்க்கிற போது விஜய் அவர்கள் அரசியல் தாக்கு பிடிச்சிக்கிறது கஷ்டம். நடிகை நான் போய் விஜய் உதவி எடுத்துங்க போய் நடிக்கிறான், சாக்கடை காலை விட்டா நின்றா 2 போஸ் கொடுக்குறா. அப்படி அவருக்கு அடிக்கிற படத்துக்கோ அவருக்கு செல்வாக்கு போடணும் அவசியம் இல்லை. அது மாதிரி போய் ஆக்டிங்காக பண்ணணும். ஆக்டிங் பண்ண அரங்குள்ள உட்காந்துட்டு அறிக்கை கொடுத்துட்டு பேட்டி கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. ஃபீல்டுக்குள்ள தினந்தோறும் மக்களோட மக்களாக வாழ்வதுதான் தலைவன். அப்படினால தான் வந்து நேற்று கூட ஒரு போஸ்ட்டில் பார்த்த மக்கள் தலைவர் அண்ணாமலை நாங்கள் ஒரு காலம் என்னவோ, அதனால தான் மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு தலைவன் இருப்பதால் தான். இன்னொரு விஷயம் பிரதர் நான் விட்டு நோக்குதுன்னா, ஒரு MBA படித்த ஒரு மாணவர், IMல படித்தவர், ஒரு IPS பதவியை விட்டுட்டு இன்றைக்கி DGP இருந்துக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு தேர்வு பண்ணிட்டு வராருன்னா நிச்சயம் விட்டுட்டு போக வருவாங்க? அமைதியாக இருக்க வராங்க? நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஒரு சிங்கம் பதுங்குறது என்று சொன்னால் அது பாய்வதற்கு தயாராக அர்த்தம். அதோட இன்னொரு விஷயம், காவல்துறை அதிகாரி போலீஸ்காரன்னு சொல்கிறாங்க. நான் அந்த பாணியில் நான் ஒரு போலீஸுடைய ஃபார்முலா பதுங்குறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பாய்வதற்காக இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா நிச்சயமாக அந்த தாக்கத்தை கொடுப்பாங்க நான் விரும்புகிறேன். இந்த பாஜகவில் அண்ணாமலை சம்பந்தப்பட்ட ஆட்கள் யார் ஒருவருக்கும் பொறுப்பு வழங்கப்படாது. உத்தமராஜன் ஒருத்தர் உண்மையிலே உத்தமராக இருக்கக்கூடிய நபர், அந்த உத்தமராஜாவுக்கு பொறுப்பு இல்லை. விஷ்ணு பிரசாத்னு ஒரு தம்பி, அந்த தம்பி உண்மையிலே அண்ணாமலுடைய பைத்தியன்னு சொல்லலாம், நிழல் பைத்தியன்னு சொல்லலாம். அப்படியேப்பட்ட தம்பிக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து நளினின்னு சொல்லி ஒரு அட்வொகேட், இப்படி உதாரணம் சொல்ல போனால் லிஸ்ட்டு பெருசாக சொல்லலாம். அத்தனை பேருக்கும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலைக்கான ஆதரவு ஒரு ஆளும் இல்லை. ஸோ இங்கே மண்டல மாவட்ட நிர்வாகிகள் ஃபுல்லாக நாயகமும் KT ராகவனும், அதுக்கடுத்து நயனார் பாலாஜியும் இந்த டீம் போடப்பட்ட ஆட்கள். அப்படிப்பட்ட இருக்கிற போது அதுலயும் அதுக்கான ஆட்கள் இல்லை. எந்த விதமான ஸ்பேஸுமே அண்ணாமலைக்கு பாஜக பாலிடிக்ஸ் செய்வதற்கான ஸ்பேஸே இல்லாத போது அப்புறம் தியாகம் பண்ணி சும்மா இருக்க முடியுமா? விவசாயம் பண்ண போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? ஒருவேளை அதான் செய்யணும். அதான் சரி வழி இல்லை. ஏன்னா ஒண்ணு விட்டு போயாகணும், இல்ல விடல அரசியல்னா மாற்றத்தை கொடுத்தாகணும். மாற்றத்தை கொடுக்கிற ஒரு தலைவர் புது கட்சி தான், வேற எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டார் பாஜக. ஏங்க பாஜகவில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட அதிகமாக சுருண்டுறவர்கள் மத்திய அமைச்சர்கள். காங்கிரஸோட மோசமான கட்சின்னு பாஜக கட்சி. அப்படியேப்பட்ட கட்சியில் இருக்கிற போது இப்படிப்பட்ட உத்தமராக ஒருத்தர் ஒதுக்குறாங்கன்னா இதை விட கேவலம். இன்னொரு விஷயம், மாநில அரசியலை பொறுத்தவரை தேசிய தேர்தல் வேற, பார்லமெண்ட் தேர்தல் வேற, சட்டம் தேர்தல் வேற. சட்டம் தேர்தலை பொறுத்தவரை பாஜக கூட்டணி வச்சதே மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு பாஜக 11% ஓட்டு அல்ல, அண்ணாமலைக்கு வெளியில் இருந்து போடப்பட்ட வாக்கள் தான் இருக்க ஒழிய கட்சிக்குள்ள சேரல. கட்சிக்கு 20 லட்சம் பேர் தான் சொல்றான். அந்த 20 லட்சம் பேர் நிறைய ஃபேக்கு, 5 லட்சம் பேர் தரமாட்டான். ஸோ அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது பாஜக நோட்டாக்கு இணையான கட்சியாக இன்றைக்கு உருவதுதான் நிச்சயம். இதுதான் உண்மை. கலை யதார்த்தம் இதுதான். மீதி ஓட்டுகளை வெளியில் இருக்க ஓட்டு, அது அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்ட ஒழிய பாஜக மோடிக்கா அமித்ஷா விழுந்த ஓட்டு அல்ல. அப்படின்ற போது அண்ணாமலை மாற்றத்தை கொடுக்கின்ற தலைவர்களை எதிர்பார்க்கிறாங்க. அந்த இடத்துல சீமான் எதிர்பார்த்தாங்க, சீமான் அதை நிரப்பல. விஜய் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து 25% விஜய்க்கு வரும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இல்லை பிரதர். வாய்ப்பு இல்லை பிரதர். அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். ஏங்க கிட்டத்தட்ட 1 கோடி 20 லட்சம் ஓட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா கூட அந்த இந்த தொடர்ந்து மாவட்ட மாநாடு எல்லா நிகழ்ச்சி போற போது ரசிகர்கள் தான் வரான். இப்போ இந்த கரூர் நிகழ்ச்சி ஆகட்டும், இல்லை திருச்சி மீட்டிங் ஆகட்டும், எல்லா மீட்டிங்கும் நம்ம டீம் போய் ஆய்வு பண்ண போது பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து பார்க்கறதுக்காக பார்வையாளர் வராங்க. ஸோ அவங்க தாவே கட்சி தொண்டர் அல்ல. அந்த கூட்டம் வருவது வாக்கா மாறும்னு நினைக்கிறது அது தவறானது. விஜய் கிட்ட தப்பா சொல்லி என்னுடைய கல்லூரி சீனியர் தான், என்ன லயலா கல்லூரியில் பட்டம் பெறாத, லயலா கல்லூரி டீ கடையில் உட்கார்ந்து பட்டத்தை புறக்கணித்த ஒரு இளைஞர் தான் விஜய். அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் வந்து ஏமாத்தி கொண்டிருக்காங்க. இங்க இருக்கிற லிட்டில் பாய்ஸ் குழந்தை பசங்க வந்து அரசியல் வகுப்பாளர் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அது அல்ல அரசியல். மக்களையும் மண்ணையும் நேசிக்கிற தலைவன் யார் மக்களோடு போராடுறானோ அவன் தான் களத்தில் நிலைத்து நிற்பான். அரசியல் லாங் டைம் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கான ஒரு கட்சி தாவேக்கா அல்ல நான் சொல்ல. ஏன்னா அங்க இருக்கிற மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், இவங்கள திமுக அதிமுக 4 பல்லுகளும் திருட்டுத்தனம், முள்ளமாரித்தனம், முடிச்சு வித்தனம், கேப்மாரித்தனம், இத்தனை கலைகளும் கொண்டவங்க அரசியல்வாதி. இதுல எந்த விதமான விஷயமும் இல்லாத ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியும்? நான் பொதுவா பேசுறேன். இங்க அரசியல்வாதினா அப்படிதான் இருக்கான். நேர்மையான இல்ல, கொள்கை கோட்பாடுகள் ஒருத்தனும் இல்ல, கொள்கை கோட்பாடு கட்சியே நடக்கல, இங்க காட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த இடத்துல இவங்க எப்படி தேருவாங்க? ஸோ பாஜக இருக்கிற ஒன்று கூட தெரியாது, ஒரு பீஸ் கூட தெரியாது, ஒருத்த கூட வாக்கு வங்கிக்கான தலைவனே இல்லை. அப்படி இருக்க போது பிஜேபி அதிமுக வச்சு மிகப்பெரிய தவறு. இன்னொரு விஷயம், அதிமுக வந்து இந்த முறை இன்வெஸ்ட் பண்ணலாம் எவனா வரமாட்டான். 20 கோடி 30 கோடி எவனா வரமாட்டான். ஏங்க தேமுதிக ஒன்றுக்கு உதவ கட்சி, விஜயகாந்த் போட பிறகு முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா விஜயகாந்த் வச்சு காசு மாற்றிருக்குது. அப்புறம் போது 1.5% ஓட்டு தேர்னா பெரிய விஷயம். அது பிரேமலதா நம்பி யாரும் போக மாட்டான். அப்புறம் அந்த கட்சி அப்படி இருக்கா?
மற்ற இது ஏசிஎஸ் சண்முகம் இருக்கா, அது 1% ஓட்டு மற்ற அன்றைக்கி. அப்புறம் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ், அது பேருக்கு பணத்தை போகிறதுக்காக ஒரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வச்சுக்கிட்டு அதுக்காக வந்து ஒரு பச்சைமுத்து வந்து ஒரு கட்சி வச்சு நடத்துனுக்கிறாரு. அதுக்கடுத்து மற்ற என்ன கட்சி சொல்கிற மாதிரி வாக்கு வங்கி கட்சியாக இருக்குது சொல்லுங்கள்? திமுக கூட்டணி பலூன் தான் கூட்டணி. ஏன்னா எல்லா கட்சியுடைய செல்வாக்கும் கோர் ஓட்டும் குறைஞ்சிருக்கு. எல்லா கட்சி ஓட்டு பழைய மாதிரிலாம் 29% ஓட்டு கொண்ட ஏடிஎம்கே இன்னைக்கு 13-14% முக்கிட்டு இருக்கு. திமுக 20% கூட திமுக இன்னைக்கு 12-13% முக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ திமுக தாவேக்கு வந்ததுனால வந்து எந்த ஓட்டும் இருக்கிற ஓட்டு தான் பிரிச்சுக்கிறாங்க. அதிமுக திமுக இருக்கிற ஓட்டு தான் பிரிச்சுக்கிறாங்க ஒழிய புதுசாக தாவேக்கன்னு ஓட்டு வந்துருக்காங்க. குறைஞ்சுதான் தாவேக்காக்கு தான் போகுது. தாவேக்காக்கு திமுக சொல்ற குறையிற ஓட்டு எங்க போகுதுன்னு கேட்க, திமுக கூட்டணி திமுக விசிக அந்த கூட்டணி கட்சியுடைய ஓட்டுகள் மட்டுமே 13% ஓட்டு பாதிக்கப்படுது. எங்க போகணும்? தாவேக்க போகுது. அந்த தாவேக்க தக்க வைத்துக் கொள்ளுமா? அதுதான் முக்கியம். இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஒரு தலைமையில உன் மேல என் மேல 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. மத்திய அரசு கடன் எவ்வளவு தெரியல. அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இன்றைக்கு இவங்க பைக் வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன், இங்க அடிப்படை கல்வி சரியில்லை. அனைவருக்கும் சொல்ல கார் வாங்கக்கூடிய பொருளாதார சூழல் எப்படி வர முடியும்? இங்க கடன் இருக்குதுங்க. 50,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறோம். ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறோம். மத்திய அரசுடைய கடன் எவ்வளவு தெரியல. கடன் வாங்கி கரப்ஷன் திட்டங்களை போட்டு கொள்ளடிக்கிறாங்க. இலவசம் கொடுக்கறேன்னு சொன்னாவே கரப்டுங்க. இலவசம் எதுக்குங்க கொடுக்கணும்? ஸோ அப்படின்னா அது கரெக்டுங்க. ஸோ ஊழலுக்கான ஆட்சி தான் தாவே கொடுக்க போகுது. தாவேக்கா எந்த கொள்கை அடிப்பில் இருக்கிறது? ஒரு கொள்கையை சொல்லுங்க. கிடையாது. திமுக கொள்கையும் திருடிக்கும், தமிழ் தேசிய கொள்கையும் திருடிக்கும். இது ஒர்க் அவுட் ஆகாது. பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பாலிடிக்ஸ் வந்து வெற்றியோ தோல்வியோ நான் என் கொள்கை இதுதான் அப்படின்னு போராடணும். ஸோ அதுவே இல்லை, அதுவே கஷ்டம். அப்புறம் நடிகைன்ற எம்ஜிஆர் நடிகர் கிடையாது. நடிகர் வந்து அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா எம்ஜிஆர் வந்து நடிகர் கிடையாது. திமுகவில் இருந்தவர். ஒரு காலத்தில் வந்து கலைஞர் வந்து அண்ணா இறந்துட்ட பிறகு உங்களுக்கெல்லாம் சில விஷயம் தெரிய மாட்டேங்குது. முதலியாருடைய கட்சி போய் சேர்ந்துரும், நீங்கள் கட்சியை காப்பாற்றுங்க, நீங்கள் முதலமைச்சர்னு சொல்லி கலைஞர் போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார். எனக்கெல்லாம் ஆசை இல்லைங்க, நீங்கள் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி 25,000 ரூபா கொடுத்து முதலமைச்சர் ஆக்கணும் தான் எம்ஜிஆர் வந்து கலைஞர் ஆக்கினார். ஸோ அப்படிப்பட்ட கலைஞர் வந்து எம்ஜிஆர் வந்து சில பல காரணங்களால் மனவேதனைகள் அதிலிருந்து வெளியே வந்து தான் உருவானதான் அதிமுக. ஆகவே கட்சிக்குள்ளும் தான் ஒரு தலைவனா உருவானவர்களே, நடிகனா வந்து வரல எம்ஜிஆர். அந்த நடிகன்ற பார்வை தப்பு. ஜெயலலிதா அவர்களும் கட்சிக்குள்ள தான் கொள்கை பிரச்சனை தாங்க. அது சினிமா என்ற முகம் வந்து வந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் சினிமா என்ற முகத்தை வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிக்க நினைப்பது தவறானது. இன்னும் அறியாமல் மக்கள் அல்ல. 5 வகையான மக்கள் இருக்காங்க. படிச்ச ஒவ்வொரு கேட்டகரியிலும் மக்கள் இருக்காங்க. அந்த அத்தனை வகையான 5 வகையான கேரக்டரான மக்களையும் கவர் செய்யக்கூடிய தலைவராக விஜய் அல்லன்னு பார்க்கணும். அண்ணாமலை இருக்காரா? அண்ணாமலை இன்னும் சில தவறுகளை திருத்திக் கொண்டால் நிச்சயமாக காமராஜரை கக்கனை போல ஒரு நல்ல ஒரு மனிதராக மக்கள் ஏற்கக்கூடிய தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு மீடியா ரிப்போர்ட்டை போட்டு அடிக்கிறது சில விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு சிறப்பாக பண்ணார்னா நிச்சயமா இளம் வயது எம்ஜிஆர் 40 வயசு வந்தாரு. கக்கன் காமராஜரோட ஒப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். ஓகே, உண்மைதாங்க. எம்ஜிஆர் இதுக்கு கலைஞர் 40 வயசு வந்தாரு, அண்ணா 40 வயசு வந்தாரு. அது போல 40 வயசு ஆகிற இளைஞர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இளம் வயது தலைவர் யாருன்னா அது அண்ணாமலை தான். விஜய்க்கு 50 வயசு மேலே ஆகி போச்சு, உதயநிதிக்கும் 50 வயசு ஆகி போச்சு. இப்போ இருக்கிற இடத்துல ரத்த பலத்தோட எல்லாம் மற்றெல்லாம் வந்து சகபல பலங்களோடு வாழுகிற தலைவர்கள். அப்படி இருக்கிற போது எந்த பழக்கமும் இல்லாத ஒரு மனிதர் இளைஞர் அயன் மேன் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கு ஒரு நல்ல அயன் இரும்பு மனிதர் யாருங்க? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இணையாக பிரதமர் மோடி ஒப்பிடுறார் இரும்பு மனிதன் சொன்னா அப்பட நான் என்ன சொல்றேன்னா கக்கன் காமராஜர் போல ஒரு நல்ல தலைவர். நான் நகைச்சுவையாக சொல்ல சீரியஸாக சொல்றேன். ஏன்னா அத்தனை திறமையும் நான் கலைஞர்கிட்ட பார்த்த இதை அண்ணாமலைகிட்ட பார்க்குறேன். அண்ணா கண்ட கனவை அண்ணாமலையாக நிறைவேறான்னு பார்க்குறேன். அப்படின்னா மாற்றத்தை கொடுக்கணும்னா 2 கட்சிகளுக்கு மாற்றம்னா அண்ணாமலை தான். அது அண்ணாமலை வந்தால் மட்டும் தான் தமிழகத்தில் மாற்றம் ஏற்படும். இந்த வெற்றி இடம் இப்போ உருவெடுத்திருக்கு. ஏன்னா ஒரு திராவிட அழியுது. அதிமுக திமுக மறுமுறை ஆட்சின்ற போது இப்போ அதிமுக இயக்கம் இந்த ஆட்சியோட முடிய போகுது. அடுத்து திமுக அழிப்பதற்கான ஒரு சக்தினா அண்ணாமலை தான். ஏன்னா 33 பொறுத்தவரை உதயநிதி தான் வர்றாரு. உதயநிதியாக வர்றபோது விஜய் வந்து தாக்கு பிடிச்சி நிற்க மாட்டார். லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கு தாக்கு பிடிக்கிற தலைவர் அல்ல. அப்படி இருக்க போது அவர் ஒரு தொடங்கினால் நிச்சயமாக 31 உதயநிதியா அண்ணாமலை இருக்க போது திமுகவுக்கு இந்த முறை வெற்றி பெற போது எந்த மாற்றம் இல்லை. வந்துச்சுன்னா 10 ஆண்டு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இன்னைக்கு நான் ஃபார்முலா காசு ஒப்படா சொல்றேன். அண்ணாமலை, தினகரன், அன்புமணி ராமதாஸ் மற்ற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு பாஜக கூட்டணி வைக்காமல் தமிழகத்தில் திராவிடத்துக்கு எதிர்ப்பான ஒரு அணி உருவாக்கினா நிச்சயமா 31 திருநாவுக்கரசு நாவுக்கரசு சொல்றேன் சிஎம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற வாக்காளர்கள் விரும்பப்படுறான்.
தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் சாமானிய மக்களையும் நடுத்தர மக்களுக்கான அரசியலை யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவாங்க. இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சொகுசார தலைவர், செயற்கை தலைவர், அப்பா வழியில் வந்தவர். ஆனால் விஜயும் சினிமா முகத்தின் உள்ளவங்க. ஆனால் எந்த ஒரு முகமும் இல்லாது மக்களை மட்டும் நம்பி மக்களுக்காக குரல் கொடுத்து மாற்றத்தை உருவாக்குகின்ற தலைவராக முன்னெடுத்து செய்தால் நிச்சயமாக படித்தவர்களுக்கான வாய்ப்பு இப்போ களம் உருவெடுத்திருக்கு. ஏன்னா படிக்காதவனை விட இப்போ சாராயத்தவங்களாம் எம்எல்ஏ ஆகிறாங்க. திமுகவில் சமூக நீதினு சொல்லுவான், ஆனால் சமூக நீதி அங்கே இருக்காது. ஜாதி இல்லைன்னு சொல்லுவான், ஜாதி பார்த்தா சீட்டு கொடுப்பான். இப்படி ஜாதி பார்த்து அரசு செய்கிற திராவிட இயக்க மத்தியில் ஜாதி மதங்களுக்கு அப்புறம் பிஜேபியில் அண்ணாமலை இருந்த போது கூட அதில் தெளிவாக அரசியல் பண்ணாருங்க. இந்துத்துவாவால் காட்டிக்கல, ஆர்எஸ்எஸ்ஸால் காட்டிக்கல, அந்த விஷயத்தில் சேஃப் ஜோன் பாலிடிக்ஸை பண்ணார். அப்படி பார்க்குற போது ஒரு முழுமை அடைந்த ஒரு மனிதராக அண்ணாமலையை நான் பார்க்கப்படுகிறேன். அப்படி இருக்க போது ஒரு காவல்துறை இத்தனை நாள் சைலண்டாக, அதுவும் அவருடைய கேரக்டர் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அண்ணாமலையுடைய கேரக்டருக்கு இவ்வளோ செகண்ட்லாம் பார்க்க முடியும். ஏன்னா அதெல்லாம் ஒரு போர்க்குணம் படைச்ச மனிதன். அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு சைலண்டாக இருக்குதுன்னா வயலண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய பேச்சு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு புது கட்சி தொடங்க வேண்டிய சூழல் அப்படின்னா, இன்னைக்கு கட்சி தொடங்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று பொருளாதார அடிப்படையில், இன்னொன்று பாஜகவை எதிர்த்து கொண்டு பாஜகவிலிருந்து வெளியே வந்து ஒரு கட்சியை தொடங்குவதை பாஜக மேலிடம் விரும்புமா? இன்னொன்று தமிழகத்திலையும் திமுக எதிர்த்து பயங்கரமாக களமாடி இருக்காரு, கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப ஒரு மாநில ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் கட்சி தொடங்குறதுக்கு அவங்களுக்கு விட்டுருமா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு கட்சி தொடர்வதற்கு பொருளாதாரமும் தேவை கிடையாது. அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா மக்களுடைய மனதை கவர்கிற தலைவர் தான் தேவை. திமுக அதிமுக பணத்தை கொடுத்து கூட்டம் சேர்க்கிறதோ செயற்கையாக இயற்கையாக கொடுக்குதுன்னா, ஒன்று சீமானுக்கு, ரெண்டாவது அண்ணாமலை, மூணாவது விஜய், இந்த 3 பேரும் செயற்கையாக கொடுது, காசு இல்லாத கொடுது. அப்படி இருப்பது மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக வந்து விட்டாங்க. நான் பார்க்குற போது தமிழ்நாடு முழுக்க போகிற போது அண்ணாமலை வந்து விடுவாரா, அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு விடுவாரா, என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதனால இப்போ இன்டர்வியூ கொடுக்குறதில்ல, பேசலை, சரி எதுக்குடான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அண்ணாமலை வந்து ஆரம்பிக்க மாட்டாரா, என்ன வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அத்தனை பேருடைய ஆதரவும் இருக்கிற போது, மனங்கள் சேர்க்கிற போது மக்கள் தலைவரை உருவெடுக்கலாம், எந்த மாற்றம் முடியாது. ஸோ கட்சி நடத்துறதுக்கு அதுக்கு சம்மந்தம். சீமான் கட்சி நடத்தலையா? சீமான் அவர்கள் என்ன வருமானத்தை வச்சு நடத்துறாரு இல்லையா? எடப்பாடி அவர்கள் விவசாயத்தை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன், வேற எதுவும் தெரியாதுன்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் கட்சி நடத்தலையா? 2500 கோடி ரூபாய் சசிகலா மேடம் கொடுத்து கட்சியை வாங்கினவர் அல்லவா? இவர்களாம் கட்சி நடத்துகிற போது இந்த மண்ணையும் மக்களையும் நாட்டையும் நேசித்து தன்னுடைய பதவியை துறந்து துறவையாக இன்றைக்கு பதவியும் துறந்து, அரசு பதவியும் துறந்து, கட்சி பதவியும் துறந்து இன்னைக்கு தியாகியா இருக்கிற அண்ணாமலை போன்ற ஆட்கள் கட்சி நடத்தினா உலகளாவி இருக்கிற வரவேற்பு இருக்கிற போது நிச்சயமா வெற்றி பெற ஆள உருவெடுப்பார். ஏன்னு சொன்னா நிறைய பேர் இன்டர்நேஷனல் லெவலில், நான் லாஸ்ட் முறை என் நண்பர் ரஷ்யாவில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். ரஷ்யாவில் பார்க்குற நண்பர் சொன்னார், அண்ணாமலை எப்படி இருக்காங்கன்னு கேட்டான்னு சொன்னாலாம். இப்படி உலகத்தில் அவருடைய பார்வை இன்றைக்கி டெக்னிக்கல் சோஷியல் மீடியா வளர்ந்து போச்சுங்க. இங்கே இருக்கிற ஆக்டிவ் ஒரு வேர்ல்டு வைஸாக இருக்கிறவங்களுடைய பார்வை அதிகமாக இருக்குது. அப்படி போகிற அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையை பார்க்கப்படுறான். தமிழ்நாட்டில் வந்து சீமான், அண்ணாமலை இந்த இடத்துல எதிர்லாம் இல்லை, சீன்லேயே இல்லை. ஸோ அப்படி பார்க்குற போது நல்ல எதிர்காலம் இருக்குது. அப்புறம் மக்களை நம்பி ஒரு தலைவர் உருவாக்கலாம், வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புலாம் போக முடியும். ஏன்னா காசு இருந்தால் தான் கட்சி எடுத்தோன்னா ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி நாடு. அப்புறம் எதுக்கு இந்த நாடு தேர்தல் இருக்கு? ஸோ ஜனநாயக நாட்டில் எவர் ஒரு நீயும் ஆரம்பிக்கலாம், நானும் ஆரம்பிக்கலாம். 5 லட்ச ரூபா தான் போதும், வேற ஒரு பெரிய விஷயமே இல்லை. தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். இவர் வந்து ஒரு சக்தியாக, மக்கள் சக்தியாக, தேசியமும் மக்களையும் மையம் கொண்டு இப்போ வந்து சிவசேனா இருக்குன்னு வச்சுங்களேன், அது போல இப்போ பிரசாந்த் கிஷோர் இருக்கு கட்சின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு தேசியத்தையும் தமிழ் மண்ணையும் வைத்துக்கொண்டு மக்கள் சக்தியாக, மக்கள் கட்சியாக, தமிழை நேசிக்கிற கட்சியாக, இதையெல்லாம் மையம் கொண்ட ஒரு கட்சியாக முன்னெடுத்தால் நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருப்பதாக நான் பார்க்கப்படுறேன் ஒழிய. ஏன்னா இங்கே பேசி பேசி வளர்ந்த இயக்கம் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் வைகோ எடுத்துங்களா, உலக அரசியெல்லாம் கரைச்சி பேசுவார். ஃபெடரல் காஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், ரிசர்வ் எடுத்துக்கொள்ளுங்கள், உலக அரசியெல்லாம் கரைச்சி கொடுப்பார். இப்படி எல்லாம் பேசப்பட்டு வைக்கோ. சீமான் தமிழ் தேசியம், தமிழ் பேசப்பட்டார்கள். இந்த மொழி இப்போ உரையாடல் என்பது இன்னைக்கு குறைந்து விட்டது. இன்னைக்கு மேடை கலாச்சார பேச்சுகள் குறைந்து விட்டது. இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் குறைந்து விட்டது. ஸோ பெண்களுக்காக இலவசங்கள் கொடுத்து வாக்களை பெறுற கான்செப்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஆட்சி கொடுப்பேன், மக்களுக்கான ஆட்சி கொடுப்பேன், சுகாதார கல்வியை கொடுப்பேன், நல்ல வந்து காற்றை கொடுப்பேன், சாக்கடை வசதிகள்லாம் சீர்படுத்தி கொடுப்பேன். இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு தலைவன் இல்லாமல் வெற்றிடமாக இருக்கு. ஏன்னா திராவிட இன்னைக்கு 4000 கோடி எங்கேயும் கேட்குறாங்க. உண்மையிலே அவங்க கையில் போயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து ஊழல் பண்ணலாம், கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த கட்டத்தில் எல்லாமே கரப்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் அரசாங்கத்தை உலக லெவலில் கடை வாங்கி திட்டங்களை திட்டி கொள்ளடிக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் மாற்றம் வேணும். அப்படி மாற்றம்னா ரெண்டு திராவிடங்கள் ஒழிஞ்சாதான் மாற்றம் உருவாக முடியும். ஸோ அப்படி உருவாகிற போது அதில் படித்தவன் தானே வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு படித்தவனா, ஒரு
எல்லாம் இந்தியா நம்பர் 1 காலேஜில் ஒரு சாதாரண விவசாயத்து மகன் குடிமகனாக இருந்து நானாக கஷ்டப்பட்டு படித்து சுயமாக வந்தவனா, எங்கள் அப்பா அம்மா கூட படிக்க கூட காசு இல்லை, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தேன்னா மனசு விட்டு சொல்கிறதுன்னா இந்த களம் அவருக்கான களமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இது களத்தை களவாடுவாரா இல்லை களவாட மாட்டாரா, வேடிக்கை பார்ப்பாரா இல்லை பின்வாங்குவாரான்றது அவருடைய கையை பொறுத்து, அவருடைய சித்தாந்தத்தை பொறுத்து. ஆனால் களம் சாதகமாக இருக்கிறது. களத்தில் இறங்கி விளையாடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு நல்ல பிரகாசமாக இருக்குது. திராவிட ஒழிக்கிற ஒரு நபர் யாருன்னா அது அண்ணாமலை மட்டும்தான். இங்கே சீமான் அவரும் தடம் மாறிவிட்டார். ஏன்னா வெஜ்ஜியோட ஃபைட் பண்ண போயிட்டார். இன்னைக்கு தாவேக்கவா சீமானா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா நாம் தமிழர் ஓட்டுகள் வந்து விஜயால் பாதிப்பு அல்ல. போன சட்டமன்றத்தில் 2001 நானே நாம் தமிழ் ஓட்டு போட்டேன். 2 திமுக பிடிக்காம நானே ஓட்டு போட்டேன். ஸோ இன்னைக்கு வேணாட்டு சொல்கிறேன். அப்படி இருக்கிறது அப்போ வந்து மாற்றம் வந்து சீமானந்த வாய்ப்பு போட்டோம். அது மாதிரி அந்த மாற்றம்ன்ற ஒரு குரூப் இருக்குது. ஸோ 2 இயக்கம் பிடிக்காம, ஏன்னா 2 பேருமே சேம் பேட்டை திருடுங்க. அதிமுக திமுக ஒன்றும் மக்களுக்கான கட்சி இல்லை. அவருக்கான கொள்ளையடிப்பதற்காக இந்த அரசியல் என்ன நடக்குன்னா பேசுவதற்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அங்கே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எடப்பாடி விவசாயி கை, ஆனால் 1 லட்சம் கோடி ஆட்டை போட்டிருக்காரு. பினாமிகள் சொத்துக்கள். இன்னைக்கு திருமேனி கார் ஸ்டோரும் அவர் தான். இன்னைக்கு டெல்லியில் ரகசிய சொகுசுகார் பண்ண அவருடைய கார் தான். ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஹைவேல மட்டும் 15,000 கோடி ஆட்டை போட்டிருக்காரு. ஸோ திருச்சியில் ஒரு முஸ்லீம் பக்கம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட் போட்டு சொன்னால் அவ்வளோ பணம் ஒரு வருஷத்துக்கு 25,000 கோடி டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நபர் மேடையில் பேசுறது என்ன, என் கை விவசாய மம்முட்டி பிடிச்ச கை விவசாய போலி அரசியல். இந்த அரசியலை உடைக்கிறேன்னா, இந்த அரசியலை அகற்றணும்னா, இந்த இடத்துக்கு ஒரு வெற்றிடத்தை நிரப்பணும்னா அதுக்கான வாய்ப்பு படித்தவராக இருப்பதனால அண்ணாமலைக்கு வாய்ப்பு தான். நான் ஒரு படித்தவனா நான் பார்த்து மனசாட்சியோடு சொல்கிறேன். தனிப்பட்டு இப்படி பண்ணார் அப்படி இப்படிலாம் விட்டுட்டு நம்மளுக்கு ஆண்டவர்கள் ஆண்டு கொடுப்படி எவ்வளோ கொள்ளடிச்சான்னு பாருங்க. இன்னைக்கு அமைச்சரெல்லாம் எவ்வளோ கொள்ளடிச்சான்னு பாருங்க. நான் லிஸ்ட்டே விட்டுருவேன். யாரும் உத்தம் இல்லை. பிஜேபியில் இருக்கிற இன்னைக்கு அப்படி சொன்னால் நயனார் நாகேந்திரன் வந்து 2,000 கோடி ரூபா போக்குவரத்துறை அமைச்சர் அந்த அதிமுகவில். ஜெயலலிதாவுக்கு முதல்ல கார் வாங்கி கொடுத்தா நயனார் நாகேந்திரன் தான். ஸோ ஜெயலலிதா ஜெயலலிதாவே வாங்கி கொடுத்தா எவ்வளோ பெரிய இது. மது சாராயம் வைத்து சமாளிச்சாலும் நயனார் பாலாஜி, கட்ட பஞ்சாயத்து சமாளிச்சா நயனா பாலாஜி, பஞ்சாயத்து மூலயமா அங்கே எல்லாம் இட்டு நயனா பாலாஜி, ஃபைனான்ஸ் விடுறவர் நயனா பாலாஜி. நயனா பாலாஜியுடைய ஃபைனான்ஸ் லிஸ்ட் ஃபுல்லாக நான் விடுவேன். ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் எங்கேருந்து வந்துச்சு? ஸோ நீ ஒன்று தியாகி கிடையாது, நீ ஆட்டியை போட்டு வந்த தலைவன் தான். அப்புறம் உன்னையும் அதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் அதில் நீ பேட்டியில் கூட எடுத்து பார்த்தேன். நான் தலைவராக இருந்தேன், நீ கரிஸ்மான் லீடர் வேற, தலைவர் நீ வேற. நீ ஒரு ஏஜென்ட், அவர் ஒரு லீடர், கரிஸ்மாட்டிக் லீடர். 2 பேரும் கம்பேர் கூடாது. நீ வந்து வேலைக்காரன், அவன் வேலையை செய்யக்கூடிய, வேலையை வாங்கக்கூடிய ஆள். ஸோ வித்தியாசம் இருக்குது. அண்ணாமலை வேறு, நயனார் வேறு. 2 பேரும் ஒப்பிடப்படக்கூடாது. நான் வந்து அமைச்சராக இருந்தேன், நான் இப்போ எம்எல்ஏ மாநிலத்தில் இருக்கேன், நான் போயிட்டா நான் ஆரம்பிக்க போகிறேன். உன் தகுதி என்ன, அவர் தகுதி என்ன? உனக்கு நீ இப்போ எடுத்துக்காட்டு இந்த சுற்றுப்பயணம் போகிறாங்க, தமிழகத்தை மீட்போம், எவனும் மீட்ட போகிறதில்ல. ஸோ இந்த இடத்துல போகிற போது ஒரு சட்டமன்றத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, ஒன்றியத்துக்கு 5 லட்ச ரூபா. அந்த 5 லட்ச ரூபா காசு கொடுத்து கூப்பிட்டாலே கூட்டம் வரல. நயனா இருக்குது, இதுதான் உண்மை. ஸோ இங்கே எண்மண் மக்களில் வந்து இயற்கையாக வந்துச்சு. ஆனால் இங்கே காசு கொடுத்து கூப்பிட்டாலும் வரதுக்கு தயாராக இல்லை பிஜேபி ஏடிஎம் கூட்டணி. அந்தளவுக்கு திவாலான கூட்டணி, திவாலான கட்சி. கண்ணு தெரிஞ்சு குருடம் கூட பிஜேபியோட ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் கூட்டணி வைக்க மாட்டான். அப்படி வச்சிருக்காரன் எடப்பாடி. தெரியும் அவங்களுக்கு, நான் தோக்குனே தெரியும். நான் ஒரு மினிஸ்டரோட ஒரு சர்வே கேட்டாங்க, சர்வே நான் கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு ஓப்பனாகவே தெரியும் ஏடிஎம்கே தோக்க போது வராதுன்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் அரசியல் கண்டஸ்ட் பண்றாங்க, தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. இந்த எலெக்ஷனை பொறுத்த பிஜேபி கிட்ட வந்து கட்சியும் சின்னத்தையும் காப்பாற்றிக்கணும். இந்த பக்கம் திமுக கொடநாடு வழக்குல இருந்து தப்பிச்சுக்கணும். இந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து, வடிவேல் கதை தான். அப்படின்ற மாதிரி எடப்பாடி சேஃப் ஜோன் பாலிடிக்ஸ் தான் பண்ற ஒழிய ஆட்சியை பிடிக்க நோக்கத்திலலாம் வந்து இல்லை. அதனால இது தெரியாம மக்கள் வந்து மாற்றம் வந்துடுறதுலாம் வாய்ப்பே இல்லை. மாற்றம்னா இப்படி தான் வரணும், வேறு வழி இல்லை. அதில் 2 கட்சிக்கான இறப்பு முகம் வந்துருச்சு, தேய்ப்பறை வந்துருச்சு, வளர்ப்பறை இல்லை. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எவ்வளோ பெரிய கட்சி, இன்னைக்கு என்ன நிலைமாச்சு? 1882ஆம் ஆண்டு ஏவும் ஓகியல் பனர்ஜியால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு ராகுல் காந்தி தள்ளாடிட்டு இருக்கு. அது மாதிரி வந்து ஒதுக்கிட்ட போய் தள்ளாடுகிற போது அதை மீட்டுகின்ற ஒரு சக்தி, அரசியல் எழுகிற சக்தி அண்ணாமலைக்கு இருப்பதா நான் பார்க்கப்படுறேன். பார்ப்போம்னே. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எங்களுடைய அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த ரொம்ப நன்றி.